तस्मै श्री गुरुवे नमः। तस्मै ஆக 24/10/2015 மாலை 7:30 ஆதிபராசக்தியின் 13வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். இந்த உரையாக்கம் வித்யா என்ற நிலையில் 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது வித்யா என்பது ஷட் வித்யா என்பது இதற்கு பெயர். ஆதாரம் என்பதை சொல்லி முடித்து விட்டோம். அடுத்து சுகத்தின் நிழலை பார்த்து முடித்து விட்டோம். மூன்றாவதாக ஆரோ அவரோ என்ற ஏறு இறக்கு முகம், இதனை தொடர்ந்து உரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த 13வது ஸ்லோகமானது ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்தியே பிரதான சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது 13வது ஸ்லோகத்தில் எழுதப்பட்ட நிலை. இந்த ஆரோ அவரோ ஏறுமுகம் இறக்குமுகம் இது சங்கீதத்தின் தாத்பரியத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு மேளகர்த்தாவோடு இணைந்த ஸ்ருதிகள், பாவம், ராகம், தாளம் ஒன்றுக்கு 144 மேளகர்த்தாக்கள். அந்த 144ஐ 12ஆல் பெருக்க வேண்டும். அத்தனை மேளகர்த்தாக்கள். அதனை மீண்டும் 144ஆல் பெருக்கினால் இத்தனை மேளகர்த்தாக்கள் வரும். இத்தனை மேளங்களின் வாத்தியங்களையும் ஸ்ருதியோடு லயம் இறக்கி ஒரு ராகத்தை புனைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதற்காக இதிலே ராகமாளிகை என்ற ஒரு ராகத்தை இணைத்திருக்கிறார்கள். 7 சுரங்களோடு இணைத்து அந்த 7 சுரங்களுக்குள் சப்தசுரா என்பது இதற்கு பெயர். அதனோடு இணைத்து இதை சொல்கிறார்கள். இது ஆன்மீகத்தின் கருத்துக்கு மாறுபடுகிறது. எப்படி மாறுபடுகிறது? ஆரோ என்பது ஆவண்ணா, இறைவனை கண்டுகொள்ளுதல். அவரோ அ, மாயையோடு பிணைக்கப்பட்ட நிலை. மனிதர்கள் மாயையோடு எப்பொழுதுமே பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அவர்கள் பிறந்த நிலையின் சாத்தியம். இது பிறப்புக்கு பிறப்புதான் மாறும். ஒரு மலரை எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் தோன்றி மாலையில் மறைவதற்குள் அந்த மலர் தன் தகுதியை ஆண்டவனிடத்தில் ஒப்படைக்கிறது. ஒரு மலர் காலையிலே தோன்றி மாலையில் அதனுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. இடைவெளியில் ஆண்டவனை தரிசிக்கிறது. ஒரு திருமணத்தை காண்கிறது. ஒரு சவத்தின் மேல் விழுகிறது. ஒரு பிறப்புக்குள் ஒரு மலர் தன்னுடைய சித்தாந்தத்தை முடித்துக் கொள்கிறது. அந்த சித்தாந்தம் மனிதன் முடித்துக் கொள்வதில்லை. அவனுடைய கல்வி அவனுடைய ஆன்மீகத்திற்கு தடை. அவனுடைய பணபலம் அவனுடைய ஆன்மீகத்திற்கு தடை. அவனுடைய அழகு, பேரழகு, அறிவு அவனுடைய ஆன்மீகத்திற்கு தடை.
அதனால் கல்வி கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. விவேகானந்தன் சற்று ஆங்கிலம் கற்றிருந்தான், ஆன்மீகத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரை எடுத்துச் சென்றான், அவ்வளவுதான். ஆனால் ராமகிருஷ்ணன் அளவு பதாஞ்சலியின் சூத்திர வித்தையை விவேகானந்தன் அறிந்தவன் அல்ல. அவனுக்கு கை கொடுத்தது ஆங்கிலம் ஒன்றுதான். உலக நாடு சுற்றி வந்தான், குருவுக்கு ஈக்குவலாக அவனால் வர முடியவில்லை. உலக நாடுகளுக்கு இந்து மதம் ஒரு விவேகானந்தனால் பரப்பப்பட்டது, அவ்வளவுதான். அதை நினைத்திருந்தால் ராமகிருஷ்ணனை செய்திருக்கலாம். அதனால் கல்வி வேண்டாம் என்பது சொல்லவில்லை, கல்வி தேவையானது. இந்த அனைத்துமே ஆன்மீகத்திற்கு தடைப்படுகிறது. ஒரு மலர் கூட மாலை மறைவதற்குள் தன் கடமையை முடித்துக் கொள்கிறது. மனிதன் பல பிறப்புகள் பிறந்து மாண்டு பிறந்து மாண்டு பிறந்து மாண்டு நாயாகி பேயாகி கழுதையாகி குதிரையாகி புல்லாகி பூண்டாகி பல் விருகமாகி பாம்புமாகி பறவையாகி சிவனடியான் எழுதிவிட்டு சென்று விட்டான். இத்தனை பிறப்புகள் கண்டால் ஒழிய அவனுக்கு ஞானம் வருவதில்லை. ஞானம் வருவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பாக அமைவது அவனுடைய குறைபாடுகள், அவனுடைய சந்தர்ப்பத்தினால் வரக்கூடிய தீமையின் விளைவை நோக்கி அதை தீர்த்து கொள்வதற்கு, கடினங்களை தீர்த்து கொள்வதற்காக ஆன்மீகத்தில் நுழைகிறான், அவ்வளவுதான். இவனெல்லாம் ஆன்மீகத்தில் நிலைத்திருப்பதில்லை. வந்தான், ஆசானிடத்தில் கேட்டான், முடிந்தால் போகிறான், அவ்வளவுதான். ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. புத்தன் என்று ஒரு மனிதன், சித்தாந்தன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரே ஒரு சவத்தை பார்த்தான், புத்தனானான். புத்த மதம் என்பது இன்று உலகளவில் இருக்கிறது. அது பதாஞ்சலி சூத்திரத்தின் அடிவேராகும். அதற்கு புத்தன் என்ற ஒரு பெருமான் சித்தார்த்தன் என்ற பெயரோடு வழங்கினான். நாம் எத்தனையோ சவங்களை கண்டிருக்கிறோம், யாரும் புத்தனாவதில்லை. புத்தனாக இருந்தால் அனைவரும் புத்தனாகி இருப்போம். உலகத்தின் ஜனன மரணங்கள், பிறப்புகளின் விகிதாச்சாரம் குறைந்திருக்கும். அனைவரும் ஞானியாயிருப்பார். அனைவரும் மோனியாகி புத்தனை போல் அரச மரத்தடியில், போதி மரம் என்றாலும் ஒன்றுதான், அங்கு ஞானம் கண்டிருப்போம். ஆகவேதான் அன்னை வித்யா என்ற நிலையில், வித்யா அழியாத நிலை, அவித்யா அழியக்கூடிய நிலை, அதில் ஆரோ என்றும் அவரோ என்றும் வைத்திருக்கிறாள். இது மாயையோடு இணைந்து மாயை அறுத்து ஞானத்திற்கு செல்தல் என்பது பொருள். இதற்கு இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு பிராண சுருத்தி என்று ஒன்று வர வேண்டும். பிராணத்தின் சுருத்தி. இப்பொழுது ஒரு கேள்வி பிறக்கும், உயிர் ஒன்று உண்டே? ஆம் உண்டு. பிராணன் ஒன்று உண்டே? ஆம் உண்டு. இந்த பிராணன் மனிதன் உடல் உயிர் விட்ட பின்பு 16 நாட்கள் உடன் இருக்கிறது. 16 நாட்கள் உடன் இருக்கிறது. ஆகவே பிராணத்தின் சுருத்தி, இந்த பிராணத்தின் சுருத்தியின் பொருள் என்ன? அன்னை ஆதிபராசக்தியோட மூச்சு காற்று பிராணசுருத்தி, அவளின் உருவம் பிராணசுருத்தி, அவளுடைய அங்க அசைவுகள் பிராணசுருத்தி. இந்த பிராணசுருத்தி என்பது ஆண் உடலில் உண்டா? இல்லை, பெண் உடலில் தான் உண்டு இந்த பிராணசுருத்தி என்பது. இந்த பிராணசுருத்தி எங்கு நுழைத்திருக்கிறாள்? அழியாத நிலை கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி என்ற பெண் தெய்வத்தினை தன்னுடைய பிராணத்தின் நிலையால் உருவாக்கி, பிரம்மன் அல்லாத நிலையில் உருவாக்கி, ஒரு பெண்ணாக படைத்து உருவத்தோடு வர செய்து
கருதரித்த மனிதன் உருதாங்கி 10 திங்கள் கர்ப்பத்திற்குள்ளே இருந்துதான் வர வேண்டும். இது அன்னை தன்னுடைய, அதாவது ஆதிபராசக்தி அவளுடையதுதான் இந்த பிராண சுருதி. பிரதட்சா உருவத்தோடு கொண்டு ஒரு சேர்க்கிறாள். அவள் வீட்டக்கூடிய நாதத்தின் துந்துபி என்ற வீணையின் நிலை ஆரோர் இலை. மாயையில் பிறந்த மனிதன் இதை தெரிந்து கொண்டால் மரணம் பலமுறை வந்தாலும் எங்கு ஆன்மீகத்தை விட்டோம் என்று தெரிந்து அந்த ஆன்மீகத்தை அடுத்த பிறப்பிலே தொடர்வது, அந்த ஆன்மீகத்தை அடுத்த பிறப்பிலே தொடர்வது. அதற்கு ஆசானின் அருள் வேண்டும். ஆசானை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அருள் தேவையில்லை, பொருள் வேண்டும் என்கிறான். அவன் வரக்கூடிய நிலை அவரோ நிலை, அவன் வரக்கூடிய நிலை அவரோ நிலை. ஞானம் வேண்டும் என்று வந்துவிட்டால் ஆரோ நிலை, ஆரோ நிலை ஞானம். பலன் வேண்டும் என்று வந்தால் அவரோ நிலை. இந்த அவரோ நிலையில் எத்தனை பங்கு மனிதர்கள் வகிக்கிறார்கள்? 99% அந்த நிலையில் தான் இருக்கிறார். 900 கோடி மனிதர்களிலே 9 பேர் தான் ஆரோ நிலையிலே இருக்கிறார். 900 கோடி மனிதர்களில் 9 நிலை. 100 கோடிக்கு ஒருவன், அந்த 900 கோடிக்கு சேர்த்த ஒருவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். மாயை இவனை மீட்டு எடுக்கிறது. மனிதன் மாயிலே இருக்கின்றான், அவன் இறந்து விடுவான் என்று அந்த மாயைக்கு தெரிகிறது. மாயை மனிதனை கண்டுகொண்டு மனிதன் இறந்து போவான் என்று தெரிகிறது. இந்த மனிதனுக்கு நாம் வாழ்வோம் என்ற மறதி இருக்கிறது. எத்தனையோ மகான்கள் கல்லறைக்குள்ளே இருக்கின்றார்கள், எத்தனையோ மகான்கள் கல்லறைக்குள்ளே இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்த போது வெளிவந்து அவரை தொழுவோர்க்கு உருவத்தை காட்டி பலனை கொடுக்கின்றார்கள். அவரை தொழுவோர்க்கு உருவத்தை காட்டி பலனை கொடுக்கின்றார்கள். அவன் புதைக்குள்ளே புதைக்கப்படுகிறான், மீண்டும் எழுந்து வெளிவருகிறான். அது ஆரோ நிலை. எத்தனையோ விஞ்ஞானிகள் உலக நாட்டுக்குள்ளே பிறந்திருக்கின்றனர், எத்தனையோ விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தனர். ஆனால் புதையுண்ட மனிதன் மேலே வருவதில்லை. அவன் எழுதி வைத்த விஞ்ஞான கருத்துக்கள் 100 ஆண்டுக்குள் மாண்டுவிடுகிறது. ஆரியபாட்டா எழுதி வைத்தான், இங்கிருந்து இத்தனை கல் தொலைவிற்கு சந்திரன், இங்கிருந்து இத்தனை கல் தொலைவுக்கு சூரியன், இங்கிருந்து இத்தனை யோசனை கல் தொலைவுக்கு செவ்வாய் என்றான். அன்று சொல்லி வைத்தான், நீர் உண்டு, நெருப்பு உண்டு, அதுக்குள்ளே ஆகாயம் உண்டு, புயலும் உண்டு, பனிமலை உண்டு, சிகப்பு கற்களும் உண்டு என்றான். இன்றுதான் உலகம் அதை மெய்ப்பித்திருக்கிறது. கோமணதாரியாக இருந்த ஆரியபாட்டா சொல்லிவிட்டான். அவன் பெயரில் தான் இந்தியா முதல் ராக்கெட்டை விட்டது, ஆரியபாட்டா. விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகம். விஞ்ஞானம் அவரோ நிலை, ஞானம் ஆரோ நிலை. இது மாயையோடு உறவாடுகிறது. மாயை ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறது, முடவனே நீ மாண்டு விடுவாய். கேட்பவனும் சொல்பவனும் கூட மாண்டு விடுவான். ஆனால் மாயை இவனுக்காக அழுகிறது. ஒரு கயிற்றை அவன் தூக்காக இட்டு
அந்த மாயையே தூக்கு கயிறு மனிதனுக்கு இட்டு இழுத்து செல்கிறது. எங்கு இழுத்து செல்கிறது? ஞானம் இருக்கக்கூடிய இடத்திலே இழுத்து செல்கிறது. மாயைக்கு கூட தான் அவரோ நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி தெரிந்து மனிதன் மேல் இறக்கப்பட்டு அவனை தூக்கு கயிறிட்டு இழுத்து சென்று ஞானத்தின் பால் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது இந்த மாயை. அந்த மாயை கூட ஆரோ நிலைக்கு மாறுகிறது. மனிதனின் மேனி மாறுவதில்லை. அதுதான் வித்யா. அதற்குள்ளே உண்டான சத்வித்யா. மூணாவது நிலையிலே இருக்கக்கூடிய ஆரோ அவரோ. இதை சிந்திப்பதற்கு நேரமில்லை. மனிதனுக்கு நவக்கோட்களால் கெடுதல் வரும் பொழுது சற்று இறைவனை நினைப்பான். மனிதனுக்கு வரவேண்டும் மாளாத துயரம். மாண்டு விட்டால் மரணம் வரை இவன் நினைப்பதில்லை. அவனுக்கு கேள்விக்குறியாக அமைவது அவனுடைய கல்வி. கல்வியை கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. திருவள்ளுவர் மகாஞானி எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தான்? உலகமெல்லாம் 7 சீர்கொண்ட 1.25 வரியை சார்ந்து திருக்குறளை ஆராய்கிறது. 7 சீர். 4 வரிக்கு திருமூலர் 3000 ஆண்டு முதல் 5000 ஆண்டு வரை அன்ன ஆகாரம் இல்லாது தபஸ் செய்து 3-4 வரிகளை எழுதினான். எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தான்? இல்லை. அதுதான் ஆரோ அவரோ என்று சொல்வது. அது எதிர்ப்பில்லாத நிலையை இறைவனோடு உறவாக்கக்கூடிய நிலை. இறைவனோடு உருவாக்குதல், உறவாக்குதல். பிறந்த குழந்தை 1, 2, 3, 4, 5 வரை அதனுடைய புறச்செய்கைகள் சிதறி ஓடுவதில்லை. 7 வயதுக்கு மேல் ஆணாயினும் பெண்ணாயினும் புறச்செய்திகள் வெளியே மனம் போடுகிறது. 12-13 ஆண்டு வயதை கடந்து விட்டால் திருமண காலம் வரை உலகின்பங்களிலே மனம் தாவி ஓடுகிறது. அடுத்து மரணம் வரை இது தாவிக்கொண்டுதான் இருக்கும். இந்த 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகள் இறைவனோடு மனம் ஒன்றிருக்கும். அது பெண் தெய்வத்தோடு மனம் ஒன்றிருக்கும். ஆண் குழந்தையாயினும் பெண் குழந்தையாயினும் அதற்கு பிராணசுருத்தி என்பது பெயர். அந்த பிராணசுருத்திக்கு யார் சொந்தக்காரி? யார் சொந்தக்காரி என்றால் அன்னை ஆதிபராசக்தி. சரி, அன்னை ஆதிபராசக்தி இல்லை, உன்னுடைய தாயை வைத்துக்கொள். தாயும் மகனும் கூட சுமூகமாக இருப்பதில்லை. திருமணம் கண்ட மகன் தாயால் வஞ்சிக்கப்படுகிறான். பரதேசி ஒருவன் இருந்தான். பரதேசி. அவன் பரதேசிக்கு முன் பெரும் செல்வந்தனாக இருந்தான். செல்வந்தன் என்றால் சாதாரண செல்வந்தன் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அதற்கு பணபலத்தை கொடுத்து உதவும் செல்வந்தன். ஊரும் நாடும் மக்களும் அவனை போற்றினார்கள். அரசன் கூட நின்று வணங்கினான். வருக செல்வந்தனே என்றான். உண்மை. உலகத்தில் முதல் செல்வந்தனாக இருந்தான். இது அழியக்கூடிய நிலை. கடல் நீர் அரைமேல் சென்று வாணிபம் செய்தான். இது அவித்யா நிலை.
வித்தை இல்லை இங்கே. இது அவரோ, அவரோ. அவனுக்கு தாய் மேல் பாசம். அவன் வைத்திருந்த ஊஞ்சல் சங்கிலிகள் தங்கம், அமர்ந்த நாற்காலி தங்கம், நடந்து வந்த பாதை தங்க கம்பளி. இது அழியக்கூடியது, கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். இது அழியக்கூடியது, கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். ஊஞ்சல் கெட்டி தங்கத்தில் வைத்து மேல் நின்று, மேல் அமர்ந்து அதன் மேல் நின்று ஊஞ்சலாடினான். ஹிந்து மதம் சொல்கிறது இடுப்புக்கு கீழே தங்கம் வெய்யலாகாது என்று. இவன் பிட்டத்திற்கு கீழ் தங்கம் வைத்திருந்தான். இது உலகம் அவனை மெச்சிக்கொள்ளலாம், மகாலட்சுமி மெச்சிக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு வாணிபத்தை செய்தான். அப்படி ஒரு செல்வந்தன். அவரோ மாயையோடு இணைந்த பகைமை, அது ஞானத்தோடு நண்பனாகிறது. மாயையோடு இணைந்த பகை செல்வங்கள் அனைத்தும் இது ஞானத்தோடு இணைந்து நண்பனாகிறது. We are both friends. அந்த செல்வந்தனுக்கு ஒரு தாய், மகனே உனக்காக 2 எடுத்து வைத்திருக்கிறேன், நேரம் வரும்போது கொடுக்கிறேன் என்கிறாள். நேரம் வரும்போது கொடுக்கிறேன் என்கிறாள். ஏன் கொடுக்கவில்லை? அவன் உலகின்பம், கப்பல் வியாபாரம், தங்க கட்டியதிலே இருந்தான். அது அவரோ நிலை. அது மாயை. கடல் கடந்து சென்று பொருள் ஈட்டி வந்தது. அடுத்த வாரம் அந்த 2 பொருளை உனக்கு கொடுக்கிறேன். அடுத்த வாரம் அந்த 2 பொருளை உனக்கு கொடுக்கும் தருணம் வந்தது. இதுவரையில் அவரோ நிலை. அம்மா இன்றே அதை கொடுக்கலாமே. அந்த தாய் ஞானத்தின் மேதாவி. சராசரி மக்களுக்கு தாய் அதுபோல் வருவதில்லை. தாரம் வந்த பின் தாயே பகையாக மாறுகிறது. இவன் சொல்வான் தாய் மேலானை, மாற்றி சொல்ல வேண்டும் மனைவி மேலானை என்று. தாரம் வந்துவிட்டால் தாய் பகை. அந்த தாய் அப்படி அல்லவே. என்னுடைய கணவன் எனக்காக உனக்கு வறுமை வரும் முன் வரை பொருளை வைத்திருக்கிறான். செல்வந்தன் மகன். இது அவரோ நிலை. என்னம்மா ஏதேதோ பிதற்றுகிறாய்? இல்லையடா, அடுத்த வாரம் இதை உனக்கு கொடுத்து விடுகிறேன். என்னம்மா கொடுக்க போகிறாய்? அடுத்த வாரம் வந்தது. இன்றும் 2 நாட்களில் இதை உனக்கு கொடுத்து விடுகிறேன். என்னம்மா கொடுக்க போறாய்? இதை அனைத்தும் அவரோ நிலை. ஆனால் அந்த தாய் இருந்தது ஆரோ நிலை. ஆரோ நிலையில் இருக்கக்கூடிய ஞானத்தின் சக்தியிலே இருக்கக்கூடிய தாய்தான் மகனை அவரோ என்ற மாயைக்குள் இருந்து வெளியே எடுத்து வர முடியும். இன்னும் 2 நாள் இருக்கிறது, நாளை கொடுக்கிறேன் என்றாள். நாளை கொடுக்க வேண்டிய நாள் வந்தது. முன்னாள் சிவபெருமான் கனவிலே தோன்றி, நீ அனைத்தையும் விட்டு சிவபுரம் வா என்று சொன்னான். சிவபுரத்தை எங்கே தேடுவது? அது எந்த ஊரில் இருக்கிறது? இவன் கேட்டானாம், அதில் கப்பல் போகுமா? முடவனே சிவபுரம் வா, நீ சிவபுரத்திலிருந்து வந்தவன். மனிதன் அல்லவா, 6வது அறிவு படைத்தவன். கேள்வி மேல் கேள்வி கேட்பான். அதனால்தான்
கோவிலுக்குள்ளே அன்னை கல்லாக இருக்கிறாள். பேசினால் இவன் பித்தனாகி விடுவான், முடவன். அது பேசினால் இவன் முக்தனாகி விடுவான், அனைத்தும் விட்டு சென்று விடுவான். இதுதான் இயல்நிலை. சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இரண்டாம் நாளும் வந்து விடுறது போகிறது, வந்து விட்டது. சிவபுரம் வா என்று சொல்லியாகிவிட்டது. சிவபுரம் எங்கே என்று கேட்டான். சிவபுரம் பார் காட்டுகிறேன் என்றான். சிவலோகத்தை காட்டிவிட்டான். ஆஹா, நான் அங்கிருந்து வந்தவனா? இந்த ஊஞ்சல் பலகைக்கு மெய்மறந்து இருந்தேன். எழுந்தான். கனவு கண்டதை ஒரு 3 நிமிடங்கள் மனதோடு நினைத்து பார்த்தான். தன் உடலின் பகுதிகள் மாறி ஆசை வெளியேறி அவரு வெளியேறிவிட்டது. அம்மா என்றான். என்னடா மகனே என்றான். அவள் தாய். கோடியில் ஒருவளே அதுபோல் தாயாக இருக்க முடியும். இன்று காலை உனக்கு விடியட்டும், இன்று காலை உனக்கு இதை கொடுக்கிறேன். என்னம்மா கொடுக்க போகிறாய்? ஒன்றும் இல்லையடா மகனே, வா. ஒரு திருவோடும் ஒரு கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோவணத்தை கொடுத்தாள். இந்த திருவோடும் கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோவணம் அவனை ஆரோ நிலையில் எடுத்து சென்றது. இதுவரையில் 8 லட்சுமிகள் உடனிருந்தார். அந்த பிராணசுருத்தி என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தியானவள் திருவோட்டிலும் கோமணத்திலும் வந்தாள். சிந்திக்க வேண்டும். இங்கே ஒரு ஆண் அணியக்கூடிய கோமணத்திற்குள் அன்னை ஆதிபராசக்தி அவனை தெய்வீகத்தின் நிலையில் கொண்டு வருவதற்கு அங்கே தங்குகிறாள். பெற்றெடுத்த தாயும் அதை விரும்புவதில்லை, மனையாளும் அதை விரும்புவதில்லை, மகளும் அதை விரும்புவதில்லை, மாற்றானும் அதை விரும்புவதில்லை, எவரும் அது விரும்புவதில்லை. இந்த விருப்பத்தை ஈடேற்ற செய்வது அன்னை ஆதிபராசக்தி. அதை பிராணசுருதி. வாங்கினான். கோவணமும் திருவோடும் கைக்கு வந்தது. தொட்டவுடன் அவரோ என்ற மாயையை கடந்து மனம் மாண்டு ஆசை விட்டொழிந்து ஆஷானை தேடியது மனம். அவன் ஒருவனை சீடன், மற்றவரெல்லாம் சீடனாவதில்லை. கேட்பார், பலன் வேண்டும் என்பான். பலனுக்காகவே கடல் கடந்து கூட வருவான். எத்தனை ராஜாங்கம் இதனால் அழிந்தது. சேரன், சோழன், பாண்டியன் கதை இப்படித்தான் முடிந்தது. கடைசியாக இன்று பாண்டியனும் சேரனும் சோழனும் தமிழகத்திலே ரயில் பொட்டிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மதுரையை மீட்டான் சுந்தர பாண்டியன். மதுரையை ஆண்டது அன்னை சிவசக்தி. அந்த ஆட்சி நடக்கலாகாது என்று சுந்தரனாக பிறந்த பாண்டிய மன்னன் அதை ஆட்சிக்கு கொண்டு வந்தான். இதெல்லாம் அவரோ நிலை கடந்து ஆரோ நிலைக்கு செல்வதாகும். முடிந்தது கதை. அம்மா, இத்தனை நாள் ஏன் இதை கொடுக்கவில்லை? மகனே, நீ சிவபுரத்திலே இருந்து வந்தவன், நீ சிவபுரத்திலே இருந்து வருவாய் என்று உன்னுடைய தந்தை சொல்லியிருந்தான். உன்னுடைய தந்தை சொல்லியிருந்தான், எனக்கு தெரியாது. உன்னுடைய தந்தை பெரிய மகான். ஏதோ கர்மவினையின் பயனால்
என் உடலோடு கலக்க வேண்டிய சக்தி இருந்தது. ஏன் என் உடலோடு கலந்தான்? என் உடல் அவரோ தத்துவத்திலே இருந்து ஆரோ தத்துவத்திற்குள்ளே உன் தந்தை என்னை அழைத்து சென்றான். அப்படி பிறந்தவனடா நீ. அதற்காகத்தான் அவன் உன்னை சிவபுரத்துக்கு வர சொன்னான். கண்டுவிட்டாய். ஆமாம் தாய், ஒரு தப்புதனை நீ செய்தான் என்றானாம் அந்த மகன். என்னவென்றான்? 2 பொருள் எனக்கு தேவையில்லை. இந்த கபால சக்தி எனக்கு தேவையில்லை. எங்கே விட்டொழிந்தேன்? கௌபீனத்தோடு வெளியேறுகிறேன் என்றான். அதற்கு இத்தனை செல்வம், இத்தனை மக்கள், இத்தனை படிப்பு, இத்தனை தொழில், இத்தனை கடல் கடந்து போக வேண்டிய நிலை. இது மாயை என்ற எதிரி. அந்த எதிரியை வென்று தோழமை கூடி எதிரியை வென்ற மாயை தோழமை ஆகி தெய்வத்தோடு இணைவதற்கு ஆரோ என்று பெயர். இந்த ஆரோ என்பது மனித வாழ்க்கைக்கு பொருத்தமானதா? மனித வாழ்க்கைக்கு பொருத்தமானது. மனித வாழ்க்கைக்கு பொருத்தமானதா? மிகவும் பொருத்தமானது. இந்த சித்துகளை விளையாடி இந்த சித்துக்குள்ளே இருந்து அன்னையின் பிராணசுருத்தியை, பிராணசுருத்திக்கு சொந்தக்காரி ஆதிபராசக்தி, பக்தி என்ற நிலையில் பிராணனின் உயிரோடு கலந்து சரஸ்வதி என்ற பிரதட்ச தேவதையை காட்டுகிறாள். இப்படி செய்யக்கூடிய ஒரு அன்னை உலகத்தில் இருக்க, அந்த சிவபரத்து முடவனுக்கு கிடைத்த அன்னை போல் இருந்தால் அனைவரும் சித்தனும் புத்தனும் ஆகலாம். எத்தனை பேருக்கு இது போன்று ஒரு தாய் கிடைக்கும்? சொல்லுவான், தாயும் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. தகுதி வேண்டும். தாயும் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. அந்த ஒரு அன்னைக்கு தகும். போடா மகனே போ, வாண்டியாகச் செல், உன் தந்தை விட்டு சென்ற கௌபீனம் என்றானாம். அன்று முதல் ஆரோ நிலைக்கு சென்று விட்டான். இது ஆரோ நிலை என்ற வித்யா. ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்சிய பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. ஆகவேதான் ஆதிபராசக்தியானவள் பிரம்மனை, சிவனை, விஷ்ணுவை படைத்தது போல் அல்லாது தன்னுடைய பிராணசுருத்தியின் வழியாக சதை எலும்போடு கூடி சப்ததாதுகள் நிறைந்த ஒரு பெண்ணை சரஸ்வதி தேவியாக படைத்தாள். அவளுக்கு மட்டும்தான் வித்யாதாரணி என்பது பெயர். இப்பொழுது நீங்கள் சரஸ்வதி பூஜையை கொண்டாடி இருப்பீர்கள். ஒரு மருத்துவன் மருத்துவத்துடைய புத்தகத்தை வைத்து படித்து ஆயுத பூஜை கொண்டாடி இருப்பான், சரஸ்வதி பூஜை. வழக்கறிஞர் அதை வைத்து கொண்டாடி இருப்பான். ஏன், நான் கூட வேதங்களை வைத்து கொண்டாடினேன். ஒரு மரணத்துக்குள் இவை அனைத்துமே மறந்து போகும். ஒரு மரணத்துக்குள் அனைத்தும் மறந்து போகும். வேதங்களில் உயிரோட்டத்தில் கலந்து அன்னையை தரிசித்து அன்னையின் பாதங்கள் பட்ட மனது அடுத்த பிறப்புக்கு கவனம் இருக்கும். மனிதனுக்கு கவனம் இருக்காது. மகானையும் ஆசானையும் கூட முட்டாள் என்று நினைத்திருப்பான். இது அவித்யா ஷட்வித்யா கடந்த நிலை. ஆதாரத்தை சொல்லி முடித்து விட்டோம், சுகத்தை சொல்லி முடித்து விட்டோம். ஆரோ அவரோ நிலையில் ஷேடன் இருப்பது வழக்கம். ஐயோ குருதேவா
ஆபத்து குருதேவனுக்கு. சொல்வது சீடன். ஐயோ குருதேவா, உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் மேல் பிராணனை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான். இதை எங்கோ இருந்து ஒருவன் கேட்டுக்கொண்டிருப்பான். அதை கேட்டேன், இது நடந்தது, அவரை சந்திக்க வேண்டும் என்பான். பக்கத்தில் அமர்ந்திருப்பான். குருபிரபோ, பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, இந்த மடையனுக்கு ஏதும் தெரியாது, அவனே நீர் கொடுப்பான், அவனே மோர் கொடுப்பான், அவனே அன்னமும் இடுவான். அந்த குரு என்ற பைத்தியம் அதை தின்றுத்தான் ஆக வேண்டும். போன ஜென்மத்து கடன். எங்கோ இருந்தவன் தெரிந்து கொள்வான், அது ஆரோ நிலை. பக்கத்தில் இருப்பவன் தெரிந்து கொள்வதில்லை, அவரோ நிலை. ஒரு பக்தனோடு கண்ணன் கைகோர்த்து ஆடினான். இருவரும் ஆடினார்கள், பலகாலம் ஆடினார்கள். ஆலய பணிகள் முடித்து கண்ணன் அவரோடு சென்று சதுரங்கம் ஆடுவது வழக்கம். சதுரங்கம் ஆடுவது வழக்கம். அந்த சதுரங்கத்திலே இந்த தாயப்பாஸ் என்ற 2 கட்டைகள் வரும். கட்டையில் போவன் தான் அதை ஆடுவது. அதை ஆடிய பாண்டவரும் கௌரவரும் மாண்டே விட்டனர். அதை தொலைவிலிருந்து கவனித்த கண்ணன் அனைவரையும் கொன்று விட்டான். ஆடிக்கொண்டே இருந்தானாம். ஒரு நாள் கண்ணன் அந்த பகடையை உருட்டினான். என் மகனே என்று ஒரு சத்தம் வந்தது. யார் என்று நினைத்து பார்த்தான். அன்னை ஆதிபராசக்தி பேசுகிறாள். எதற்குள்ளிருந்து? பகடையிலிருந்து. உன்னுடைய பக்தன் சீரானவன் அல்ல, யாரோடு பழகியவன்? கண்ணனோடு பழகியவன், கண்ணனோடு சரிசமமாக அமர்ந்து பகடை ஆடியவன். மனிதனின் மனமும் மூளையும் எங்கே வேலை செய்யும்? வேலை செய்யாது. ஒரு மரணத்துக்குள்ளே அனைத்தும் பறந்து போகும். மலர் ஒரு மரணத்துக்குள்ளே அதனுடைய காரியங்களை முடித்து விடுகிறது. பொன்னால் செய்வது பூவால் செய் என்றான். பிறந்தது முதல் திருமணம் வரை இவன் அணிவது ஒரு மாலை. பள்ளியறை உற்சவம் என்றால் இந்த பரதேசித்துக்கு பூ, பாடையில் போனாலும் புஷ்பம். அந்த புஷ்பக்கதிர்கள் இவனை பார்த்து சிரிக்கிறது. முடவனே, மாயையை வெல்லாது அவுரவேலே இருந்து மாண்டு விட்டாயே என்றும். அந்த புஷ்பங்கள் எல்லாம் சிந்துகிறதே, அது பிராணசுருதி. யாருடைய பிராணசுருதி? அன்னை ஆதிபராசக்தியின் பிராணசுருதி. அவள் ஒழுவமானவள். எத்தனையோ நாள் உனக்கு நான் விரதம் இருந்து உன்னை ஆரோவலை அழைத்து செல்லலாம் என்று இருந்தேன். மாண்டு பாடை கட்டி மலர் ஒன்றை தரித்துக் கொண்டு பேயாக அலைந்தவன் நாயாக ஓடுகிறாயே என்று உன் பின்னே தலைமாட்டிலே அழுது கொண்டு வருகிறாள். அவள்தான் அன்னை ஆதிபராசக்தி. அவளுக்கு தான் பெயர் பிராணசுருதி. விஞ்ஞானத்தில் கரை கண்டோரெல்லாம் கல்லறைக்குள் போய் மேலே வருவதில்லை. அதுதான் பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. ஒரு பெண்ணை தன்னுடைய பிராணசுருதிக்குள்ளே அடக்கி மனித உருவம் தாங்கி வந்து பிரத்யட்சமாக படைத்திருக்கிறாள் இந்த சரஸ்வதி தேவி. அவள்தான் அன்னை ஆதிபராசக்தி. கண்ணன் உருட்டிய பகடை பேசியது. என்னவென்று பேசியது? இவன் சீரான பக்தன் அல்ல. யாரோடு பழகியவன்? கண்ணனை தொட்டு பேசியவன். அவனே அப்படி இருக்க குருவை பார்த்து கொள்ள வருகிறானே, அவன் மேல் என்ன குறை இருக்கிறது?
எத்தனை பிறப்பாக தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கிறான் என்று குருவுக்கு தான் தெரியும். தான் நல்லதை செய்வதாக வேறு சீடன் நினைத்துக் கொண்டிருப்பான். கெடுதல் அனைத்தும் ஆசானுக்கு நல்லதை செய்வதாக நினைத்துக் கொண்டிருப்பான். இதற்கு ஒரு 50 பிறவி அவனோடு வாழ வேண்டும். அவரோ என்ற சீடனோடு ஆரோ என்ற ஆசான் கலந்து அவரோ ஆய்விடுகிறார். அவருக்கு ஒரு காலம் வரும். ஆசானை புரிந்து கொண்ட பின், ஐயையோ இத்தனை காலம் பிறந்து இந்த மகானை இப்படியெல்லாம் துன்புறுத்தினோமே, அன்று முதல் அவன் தலை தூக்கி நிற்பதில்லை. யாரிடத்திலே? அடுத்த பிறப்பு வரும், அடுத்த பிறப்பின் ஆசானை. அதுவரை அவனிட்டதுதான் சட்டம். மகானே, தென்கிழக்கு மூலையாக போகாதே, வடகிழக்கு மூலையாக போ. அங்குதான் சிறுத்தை படுத்திருக்கும். இதில் அவரோவிலே இருக்கக்கூடிய சீடன் புத்திசாலி, ஆரோவிலே இருக்கக்கூடிய ஆசான் முட்டாள். ஏ சாமியா, என்னடா அது? சிறுத்தையோ புலியோ உருமுறை சத்தம் கேட்கிறது. அது ஒன்றும் செய்யாது, நான் இருக்கிறேன், வா என்னோடு. முட்டாள் குருவே, சிறுத்தையும் புலியும் உருவது கூட கேட்கவில்லை, இவனோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன், வாடா செல்லாம் என்றால் வருகிறேன் என்ற சத்தம் நின்று பின்வழியாக கடந்து சென்று விட்டிருப்பான். இந்த ஆரோ நிலையில் இருக்கக்கூடிய ஆசான் புலி இருக்கும் இடத்திற்கே சென்று விடுவார். டேய் என் சீடனே பார், புலி தூங்கிக் கொண்டிருக்கிறது, இருந்தால் தானே. அப்படி ஒரு புத்திசாலி அவரோ நிலையில் இருக்கக்கூடிய சீடன். எத்தனை பிறப்புகள் கடக்க வேண்டும்? சரி, இப்படி எடுத்துக்கொள்வோம். பிரதஷ்யா, பிரதிஷ்டிதா, சிருஷ்டி தேவி, இவனையும் சிருஷ்டி பண்ணி இருக்கிறாள் அந்த ஆதிசக்தி தான். குருவின் தலைவிதியை பாரும். எத்தனை பாவம் செய்தவனாக இருந்தால் இதுபோன்று ஒரு சீடன் அமைவான். அவரோ ஆரோ பொறுத்துக் கொள்வது. பகடை பேசியதென்றோ, இவன் உன்னுடைய திருமேனிக்கு தொடுவதற்கு, பகடை உருட்டுவதற்கு சரியல்லாதவன். உடனே கண்ணன் முடித்துக் கொண்டான். யார் இதற்குள்ளே இருந்து பேசுவது? அன்னை ஆதிபராசக்தி. தாயே நன்றி வணக்கம். இந்த உரையை முடிப்போம் போது சொல்வார், நன்றி வணக்கம். அடுத்த மேடைக்கு அவன் போவதில்லை. ஓ, பிராணசுத்தின் உருவமான அன்னை பேசுகிறாயாம். இவனுக்கு சத்த சோதனை கொடுத்தால் தெரியும். ஒன்றுமில்லை, பகடையாடுவதற்கு முன் போஜன வசதிகள் செய்து ஆண்டவனுக்கு வெத்தலை சுருள் கொடுப்பது வழக்கம். அந்த வெத்தலை சுருளுக்கு மயங்கிவிட்டானாம் கண்ணன். ஒரு நாள் தாமதமாக சென்றான் கண்ணன். இன்று கண்ணன் வரமாட்டான் என்று அந்த வெத்தலை சுருளை தானே எடுத்து உண்டு விட்டான் சீடன். அப்பொழுதுதான் அன்னை ஆதிபராசக்தி பகடைக்குள்ளே வந்து சொன்னது இந்த முடவனுக்கு புரிந்தது. இவை அனைத்தும் ஆரோ நிலை. ஏனடா இன்று என்னுடைய பங்கான வெத்தலை சுருளை கொடுக்கவில்லை? நீதான் வரவில்லையே. இந்த கருத்தாக்கம் இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடைவெளி அதிகமாகிறது. இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடைவெளி அதிகமாகிறது. இறைவன் வருவான் என்ற ஒரு நம்பிக்கை, வந்து விடுவான் என்ற ஒரு பரஸ்பர பக்தி, பிராணசுருதியின் உயிர் கலந்த நிலையில் இருந்தால் அந்த வெத்தலை சுருள் வைத்திருப்பான். காரணம் ஏன் வைக்கவில்லை? அவன்தானே இறைவன் வருகிறான், தினமும் போஜனம் செய்கிறான், தினமும் வெத்தலை சுருளை எடுத்துக்கிறான்.
அவரோ நிலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை ஆரோ நிலைக்கு மனிதன் கொண்டு வந்து விடுவான். அவரோ நிலையில் இருக்கக்கூடிய ஆசானை ஆரோ நிலைக்கு சீடன் கொண்டு வந்து விடுவான். 1008 கண்ணனை மேய்க்கலாம், ஒரு சீடனை மேய்ப்பது கடினம். என்னடா இன்று என் வெத்தலை சுருள் இல்லை என்றால், இன்று வந்து விட்டாயோ என்ன, சரி இவனுக்கு சற்று துன்பம் கொடுக்க வேண்டும் என்று அன்னையிடத்திலே ஆணையிட்டான். அன்னையும் கொடுக்கலாம் என்றான். என்ன கொடுக்கலாம் என்று அன்னையிடத்திலே கேட்டான். ஒன்றுமில்லை, மஞ்சள் காமாலையும் ஊது காமாலையும் அவனுக்கு கொடுப்பது என்று. என்ன காமாலை? மஞ்சள் காமாலை, ஊது காமாலை. மஞ்சள் காமாலை கண்ணிலே வருவது, ஊது காமாலை வருவது தெரியாது, வெண்காமாலை இருப்பது தெரியாது. ஊது காமாலை கொடுத்து விடலாம். இதில் எது சிறப்பு என்றாலாம். கண்ணன் கேட்டானாம், இதை இரண்டை விட வெண்காமாலை கொடுத்தால் என்ன? இந்த கண்ணனுக்கு சற்று குறை புத்திதான், பக்தனை வாட்டி வதைப்பது. அன்னையே நீர் எது சொல்கிறீர்? நான் சொல்லவில்லையா மகனே, மஞ்சள் காமாலை, ஊது காமாலை, வெண்காமாலை எது தெரியாது என்று கண்ணன் கேட்டான். வெண்காமாலை தெரியாது. ஆஹா, ஒரு வெற்றிலை சுருளுக்கு என்ன காமாலை வந்தது? என்ன காமாலை? வெண்காமாலை. வெண்காமாலை வந்தால் கண் சற்று இருட்டாக தெரியும். ஓஹோ, பிறை ஓடியதா? வெளியீர் என்று தெரியும். ஓ, கண் நன்றாக தெரிகிறது. மஞ்சள் காமாலை வந்தால் கண்ணுக்குள்ளே மஞ்சள் தெரியும். ஊது காமாலை என்றால் வயிறு முன்னே வந்துவிடும். வெண்காமாலை தெரியாது. ஆஹா, நாம் இன்று சோதனைக்கு அன்னையே முன்வந்து வெண்காமாலை கொடுப்பது என்று சொல்லிவிட்டாள். வெண்காமாலை கொடுத்தாகிவிட்டது. எதற்காக வந்தது? வெற்றிலை சுருள் ஒன்று நாள் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய பணியில் அந்த பிரசாதத்தின் வைபவத்தை முடிப்பது வெற்றிலை சுருள். இல்லை என்றால் அது குறையாகிறது. பகவானை சாதாரணமாக நினைத்ததால் அவருக்குள்ளே நின்று விட்டான். ஆரோக்குள்ளே சந்தித்தவன் காமாலை வந்தது. போக வேண்டியதாக இல்லை. தினமும் கண்ணன் அந்த நேரத்திற்கு வந்தான். தினமும் கேட்டான் இந்த மனிதன், ஏன் தாமதமாக வருகிறாய்? அட முடவனே, நான் முன்னமே வருகிறேன். நான் வருவது உனக்கு சரியாக தெரியவில்லை. யாரோ வந்தது போன்று தெரியுதே. யார்? ஒரு பெண் வந்தாளே, உன் மனைவியா என்றானாம். அட முட்டாளே, என் மனைவி வரவில்லை. இப்பொழுது அவனுடைய மனதை ஆரோ நிலைக்கு அழைத்து செல்கிறான் பெருமாள். இந்த தகுதியை அன்னை ஆதிபராசக்தி என்ற பிராணசக்தியின் உருவத்தில் இருக்கக்கூடிய அன்னையை வைத்து அறிகிறான். இது ஆதிபராசக்தியின் செயல். முடவனே கேள், பாண்டவரும் கௌரவமும் சேர்ந்து பகடையாடினார். ஒரு பெண் நுழைந்ததால், பொண்டை நுழைத்ததால் படை திரட்டி 2 படைகளும் சின்ன பின்னமாகி கசிந்து ஓடி மாண்டனர். ஆகவே நான் எந்த பெண்ணையும் அழைத்து வரவில்லை. ஓ, மனம் சிந்திக்கிறது. அப்பொழுது வந்தது யார்? கண்ணன் என்று மனம் கண்டு கொண்டது. வந்தது யார்? மனம் கண்ணன் என்று கண்டுகொண்டது. ஒரு வெற்றிலை சுருளால் அவரோ நிலைக்கு தள்ளப்பட்டவன். ஓஹோ, வந்தது இப்பொழுது கண்ணன் என்று நினைத்தான். ஆரோ நிலைக்கு மனம் சென்று விட்டது. கண்ணா, என்னை மன்னித்தருட வேண்டும்.
அவ்வளவுதான். கண்ணா, என்னை மன்னித்தருள வேண்டும். நீ என்னோடு சகஜமாக பழகி கூட அவரோ நிலைக்கு தள்ளப்பட்டாய். இப்பொழுது நீ ஆரோ நிலைக்கு சென்று விட்டாய். ஆகவே இன்று முதல் நீ என்னுடைய சிறந்த பக்தனாகிறாய். பகடை ஆடலாமா? பகடை வேண்டாம். அமுது படைத்து உன்னை ஊஞ்சலிலே அமர வைத்து உன்னுடைய நண்பன் சுதாமர் ஆட்டி வைத்தானே, அவனை உடன் வைத்து ஆட்டி வைத்தாயே ஊஞ்சல், அதுபோன்று தினமும் உனக்கு அமுது படைத்து ஊஞ்சலிலே அமர்த்தி வெத்தலை சுருள் கொடுத்து அதை மில்லும் அழகை பார்க்கிறேன் என்றான். ஆரோ நிலைக்கு சென்று விட்டது. பகவான் உடன் இருக்கும் போதே இந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பவள் ஆதிபராசக்தி என்ற பிராணசுருத்திக்கு சொந்தமானவள். இந்த உருவத்தை தான் அன்னை பிரத்யக்ஷயா என்ற சப்த தாதுகளோடு கூடிய ஒரு பெண்ணான சரஸ்வதியை படைத்திருக்கிறாள். அதற்குத்தான் அவளுக்கு வித்யா பவானி, அவித்யா அல்ல, அவித்யா பவானி என்று அவளுக்கு பெயர் வைக்கவில்லை, வித்யா பவானி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஞானத்தின் திறவுகோல். அங்குதான் ஒரு மனிதனின் தலைவிதிக்குள்ளே கோடு வடிவத்தில், மேரு வடிவத்தில், ஸ்ரீசக்கரத்தின் வடிவத்தில் எழுத்துகள் அல்லாது அவளுடைய ஓலைச்சுவடிக்குள்ளே அவன் தலைவிதியிலே பக்தி என்று எழுதுகிறாள். அது அவளுடைய ஓலைச்சுவடியிலே இருக்கிறது. இதுதான் ஆரோ. இந்த ஆரோ தத்துவம் ஒரு குழந்தைக்கு 5 வயது வரை இருக்கும். பின் உலக இன்பங்கள் மேல் மனம் நாடும். விளையாட்டு பொருள். 12 வயது வந்தால் உடல் மேல் இன்பம். 13 வயது வந்தால் உடல் அவயங்கள் மேல் இன்பம். 26 வயது வரையில் எதிர்மறை இன்பங்கள். சிந்திக்கும் திறனற்று மாண்டு போகும் வரை அந்த மாயைக்குள்ளே இருந்து அவரோ நிலையில் மாண்டு விடுகிறார். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். உங்களுக்கும் எனக்கும் இது பொருத்தும். இதுதான் பொருத்தமானது. இது மிகவும் பொருத்தமான விஷயம். வேதங்கள் படித்து, வேதங்கள் வழி நடந்து, அன்னையை ஆராதனை செய்து, அவளை கண்டு பிரத்யட்சமான உருவத்தை கொண்ட சரஸ்வதி தேவியை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் வருவது ஆரோ. ஐந்து வயது வரை புற இன்பங்களிலே மனம் போகாது. அதுபோன்று ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. சரஸ்வதி தேவியின் பொம்மையை வைத்து விளையாடிய வேகத்தில் கை ஒன்று பித்துக் கொண்டது. குழந்தை அழுதது. குழந்தைக்கு அந்த சரஸ்வதியின் பொம்மை ஆரோ என்று தெரியாது, அவரோ என்று தெரியாது. மனவேக்கமெல்லாம் இந்த பொம்மை உடைந்ததே கை. ஆரோ நிலைக்கு மனம் மாற்றம் தள்ளப்பட்டது. குழந்தையின் மனம் மாற்றம். ஆனால் குழந்தைக்கு தெரியாது. அந்த பொம்மைக்குள்ளே இருந்து இரத்தம் குருதி பீரிட்டு வெளியே வந்தது. அஜகோ என்று அழுதது. அன்னையும் தந்தையும் ஓடி வந்து பொம்மையை பார்த்தார். குருதி வருகிறது. இந்த குருதி வருவதற்கு காரணம் அந்த குழந்தை ஆரோ அவரோ என்ற நிலையை மறந்து, ஆரோ அவரோ நிலையை கடந்து குழந்தை எந்த நிலையிலே இருக்கிறது என்று அதற்கு தெரியாது.
அந்த குழந்தை ஆரோ நிலைக்கு தள்ளப்படுகிறது. காரணம், அந்த பொம்மைக்குள்ளே இருந்து வந்த குருதி. ஆதி பராசக்தியின் பிராணசுருத்தி தான் இது. பக்தி என்பது குழந்தை சரஸ்வதி பொம்மை மேலே வைத்தது. ஒட்டிவிடலாம் மகனே என்றார்கள். உங்களால் முடியாது, நானே முயற்சிக்கிறேன். ஆரோ நிலையிலே குழந்தை தள்ளப்பட்ட போது நிலை தெரியாது. அன்னை ஆதிபராசக்தியின் பிராண சுருதி அடங்க பொம்மையின் கைகள் சேர்த்துக் கொள்கிறது. குருதி நின்று விடுகிறது. குழந்தைக்கு ஒரே ஆனந்தம். உலகமெல்லாம் மறந்து, உயிர்களெல்லாம் மறந்து, தாய் தந்தையை மறந்து, ஓரறிவில் இருந்து ஆறறிவு நிலையை மறந்து கடந்த நிலையில் குழந்தைக்கு மனம் நிரம்பியது. பிரதட்சா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியின் உருவம். இப்படி பலகாலம் அந்த பொம்மையோடு இருந்தது குழந்தை. ஒரு நாள் தாயும் தந்தையும் நினைத்தனரா, இந்த கை பித்தால் மீண்டும் ரத்தம் வருமா? எவ்வளவு மடமை இது! குழந்தை கண்டது, பேசியது, நடந்தது, இணைய வைத்தது, குருதி நின்றது, குருதி வந்தது, வந்த குருதியை கைகளை இணைத்து மீண்டும் நிற்க வைத்தது. இத்தனையும் பார்த்து தாய் தந்தைக்கு ஒரு மடமையான புத்தி. இந்த கைக்குள்ளே குருதி உண்டா? 4 கைகள். தொட்டவுடனே கை பீத்துக் கொண்டு குழந்தை குரட்டையோடு தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயகோ தாயும் தந்தையும், என் குழந்தை எழுந்து, ஐயோ என் தாயும் தந்தையும் அந்த சரஸ்வதி பொம்மையின் கையை பீத்து விட்டார்களே, ரத்தம் கொட்டுகிறதே என்று ஓவென்று அலறியதாம். ஆஹா, படுத்துறங்கிய குழந்தைக்கு இது தெரிகிறதே. குழந்தை ஆரோ நிலைக்கு தள்ளப்பட்டு நிரந்தரமாக அங்கே நின்று விட்டது. அவரோ நிலையில் தாயும் தந்தனையும் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இதுதான் பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்க வாகனி சிங்காசனி திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார ரத்ன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. முன் 2 வரிகள் ஓம் விஷ்ணோ விஷ்ணு, அடுத்த வரி திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி, 3வது வரி இழைக்கப்படுகிறது வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதானே. இதை எழுதக்கூடிய காலத்திலே எனக்கே தெரியாது. ஏதோ சொல்லிவிடலாம் என்று வந்தேன். அவித்தியின் தத்துவத்திற்குள்ளே இந்த ஸ்லோகத்திலே எழுதப்படவில்லை. அன்றுதான் ஆழ்ந்த நித்திரைக்கு பின் இது தெரிய வந்தது. இப்பொழுது இதிலே 12 பாவங்கள். ஆதாரம் சுகம், 3 ஆரோ அவரோ, 4 அவித்யா வித்யா, 5 சுகம், பஞ்சபக்தி சுகம், 6 சரவணம். இது வித்தைக்குள் ஷட்வித்யாவிலே அடங்கும். வித்யா பவானி அடுத்த முன் 6 முடிந்தது. அடுத்து சுகநேத்திர லட்சுமி, ஞான வித்யாதரம், வித்யா சம்பத்து கீர்த்தனம், ஸ்தோத்திர மந்திர காவியாதாரம், வித்யா சம்பத்து லாபம், அவித்யா சூன்யம் 12வது நிலை. அவித்யா சூன்யம் வரக்கூடிய காலத்தில் தான் ஆரோ நிலைக்குள்ளே மனம் ஒடுங்கும். ஏதோ ஒரு வேலைக்காக, ஏதோ ஒரு துன்பத்திற்காக ஆண்டவனை தொழும் காலத்திலே தெரிவதில்லை, ஆசானை பார்க்கும் காலத்திலே தெரிவதில்லை. அவருக்கு கருத்து, கல்வி, பணம், செல்வாக்கு. இதைத்தான் அன்னை பிராணசுருத்தி என்ற பிராணன் கூட்டல் உயிர் பக்தியின் தாத்பரியமான வித்யாஸ்வரூபமான வித்யாபவானி என்ற ஒரு பெண்ணை அன்னை படித்து அந்த படைப்பின் வழியாக வித்யாதாரணி என்ற சரஸ்வதியை அன்னை ஆதிபராசக்தி படைத்திருக்கிறாள். இது ஆரோ அவரோ தத்துவம். ஆரோ அவரோ தத்துவம். அடுத்து 4வது நிலையில்
அவித்யா வித்யா தத்துவம் எப்படி செயல்படுகிறது சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.